வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நோட்ஸ் கொடுத்தாச்சு வீடியோ வடிவில். அதை தொடர்ந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஊவேசா டாப்பிக்லேருந்து கண்ணதாசன் டாபிக் வரைக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசன் பார்ட் 1 வந்து நம்ம பார்த்துருப்போம். அவரை பற்றிய நூல் குறிப்பு, அவரை பற்றிய வாழ்க்கை குறிப்பு, அவர் எழுதிய நூல்கள், அவர் நடத்திய இதழ்கள், அவர் கூறிய சிறந்த தொடர்கள், இதை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, டுடே வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். கண்ணதாசன் பற்றிய பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். அவர் இயற்றிய பாடல்கள், அதற்கான பொருள், அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, விடுதலை விளைத்த உரிமை. ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா 11th தமிழ் ஓல்டு புக்கில் இந்த டாபிக் இருக்குது. ஓகேங்களா? 11th தமிழ் ஓல்டு புக்கில் இந்த டாபிக் இருக்குது. அதை பார்ப்போம். ஓகே, கட்டற்று வானிலே தவிழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை, காலமாம் கிழவனை ஞாலமோ கடவுளோ கடுஞ்சிறை வைத்ததில்லை, மொட்டொன்று வந்து வெண் மலராகு முல்லையை மூடி வைத்தாரும் இல்லை, மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் முள்சிறை பட்டதில்லை. ஓகே, இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கட்டற்று வானிலே தவழ்கின்ற காற்றினை, கட்டு அற்று, அதாவது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வானத்தில் அந்த தவழ்கின்ற காற்றை கைது செய்தவர், பிடித்து வைத்தவர் யாரும் இல்லை. காலமாம் கிழவனை ஞாலமோ கடவுளோ கடுஞ்சிறை வைத்ததில்லை. ஞாலம்னா உலகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த உலகமோ கடவுளோ காலத்தை என்ன பண்ணுறதில்ல, கட்டி வச்சு சிறை வச்சதே இல்லை. ஓகேங்களா? காலம் அப்படிங்கிறது வந்து யாருக்காகவும் நிற்காது, அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உலகத்தை படைத்த கடவுளோ இந்த உலகமோ காலத்தை வந்து சிறை வைத்ததும் இல்லை. மொட்டொன்று வந்து வெண் மணலாக முல்லையை மூடி வைத்தாரும் இல்லை. நல்ல ஒரு மொட்டு இருக்குது, அது அப்படி மொட்டு வந்து மலராகக்கூடிய அந்த ஒரு தருவாயில் அந்த மலரை வந்து முல்லையை வந்து மூடி வச்சவர் யாரும் இல்லை. ஓகே, மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் முள் சிறை பட்டதில்லை. ஞாயிறுனா தெரியும், கதிரவன் சூரியன், கதிரவனும் வெண்ணிலா நிலாவும் அதை தொடர்ந்த நட்சத்திரங்களும் முள் சிறையில் வச்சதும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டற்று, அதாவது சுதந்திரமாக திரியக்கூடிய காற்றினை கைது செய்தவரும் இல்லை, காலத்தை வந்து கடவுளோ உலகமோ கடுஞ்சிறை வைத்ததும் இல்லை, மொட்டு மலர்ந்து மலராகக்கூடிய அந்த முல்லையை மூடி வைத்தவரும் இல்லை, அது சூரியனும் வெண்ணிலா மீன்களும், அதாவது நிலாவும் நட்சத்திரமும் முள் சிறை பட்டதும் இல்லை. ஓகே, இந்த மாதிரி வந்து இயற்கையை வந்து யாருமே என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா கட்டுப்படுத்தி வைக்கிறதில்ல. ஓகே, அப்படிங்கிறதா இதற்கான பொருள். அடுத்து, தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செயல் முறைமையாமோ, தாயகம் தாயகத்துக்குள்ளவர் அளித்துள்ள தர்மத்தை மறுக்கலாமோ, வெட்டுங்கள் தலையினை என்றவோர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம், விடுதலை விடுதலை என்னும் ஓர் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம். ஓகே, தட்டின்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறைவின்றி, குறைவு இன்றி இந்த வையகம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உரிமைகளை வந்து அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு வந்து வழங்கியிருக்கு. அதை வந்து தடை செய்வது முறைமையோ, முறைமை ஆமோ, முறை ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. அதாவது இந்த உலகம் வந்து அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு உரிமைகளை அளிச்சிருக்கு, அதை வந்து தடை செய்வது முறை ஆகாது. தாயகம் தாயகத்துக்குள்ளவருக்கு அளித்துள்ள தர்மத்தை மறுக்கலாமோ, இந்த தாயகம் அப்படின்னா நாடு, அந்த நாடு வந்து நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அளித்துள்ள அந்த உரிமையை தர்மத்தை மறுக்கலாமோ, மறுக்கக்கூடாது. ஓகே, வெட்டுங்கள் தலையினை என்ற ஓர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம். அதாவது தலைனா என்ன பொருள் அப்படின்னா விலங்கு அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? ஆங்கிலேயர் வந்து நம்மளை ஆட்சி பண்ணியிருந்தாங்க, அப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்கள் அவங்க கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அடிமை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ சொல்கிறாங்க ஆங்கிலேயர், வெட்டுங்கள் தலையினை, வெட்டுங்கள் அந்த விலங்குகளை அப்படின்னு அந்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ தான் மக்களுக்கு புரியுது, நம்ம இவங்க கீழே அடிமைப்பட்டு கடந்திருக்கோம், நம்மளை வந்து ரொம்ப இழிவாக நினச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஃபைன் பண்ணுறாங்க. அந்த ஒரு தருணத்தில் வீழ்ந்ததே அடிமை எண்ணம்,
விடுதலை விடுதலை என்னும் ஓர் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம். விடுதலை அப்போ அந்த அடிமை எண்ணம் நம்மளை எவ்வளோ தூரம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி விடுதலை விடுதலை என்னும் ஓர் இசையிலே விளைந்தது உரிமை எண்ணம். ஓகேங்களா? ஓகே. அதாவது இந்த உலகம் வந்து அவங்களுக்கு வந்து குறைவின்றி பல மக்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உரிமைகளை வந்து வழங்குது. அதை வந்து நம்ம தடை செய்யக்கூடாது. நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்த நாடு வந்து உரிமைகளை அளிச்சிருக்கு. அதற்கான தர்மத்தையும் நம்ம மறுக்கக்கூடாது. ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இந்த விலங்குகளை எல்லாம் வெட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் புரியுது மக்களுக்கு இவங்க நம்மளெல்லாம் ரொம்ப அடிமையாக நம்ம விலங்குகளை விட மோசமாக நம்மளை நினச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அந்த ஒரு தருணத்தில் எங்களுக்கு தேவை சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் விடுதலை விடுதலை இனி எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு அவங்க சொன்னதன் மூலமாக உரிமை எண்ணம் கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த வரிக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட்டு. அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவர்க்கு ஆனந்தம் தருவதோர் நாள், ஆதிக்க வெறியர்தம் காலிலே வதிபவர் கரமெல்லாம் வழங்குமோர் நாள், மிடிமையும் அச்சமும் வீழுமோர் நாளதே விடுதலை விளக்குமோர் நாள், வியத்தகு இத்திய துணை கண்ட மதையே வீருடன் பெற்றதோர் நாள். ஓகேங்களா? அப்புறம் மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அந்த சுதந்திர தினத்தை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பாடல் வரி. அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவர் ஆனந்தம் தருவதோர் நாள். என்ன நாள்? அடிமைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய நாள் என்ன? இந்த சுதந்திர நாள் தான். ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழே பல்வேறு நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தது. அந்த அடிமைகள்லாம் எங்கெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய நாள் இந்த சுதந்திர நாள். ஆதிக்க வெறியர்தம் காலிலே வதிப்பவர். ஓகேங்களா? ஆதிக்க வெறியர்தம் காலிலே வதிப்பவர் அப்படின்னா வாழ்பவர் அப்படின்னு அர்த்தம். வாழ்வக்கூடிய மக்களுக்கு அறம் வழங்கக்கூடிய நாள் நம்முடைய சுதந்திர நாள். ஓகேங்களா? சுதந்திரம் பெற்ற நாள் தான். ஆதிக்க வெறியரோட அந்த காலில் வாழக்கூடிய மக்களுக்கு அறத்தை வழங்கிய நாள் என்ன? நம்முடைய சுதந்திர நாள். மிடிமையும் அச்சமும் வீழுமோர் நாளதே விடுதலை விளக்குமோர் நாள். மிடிமைனா என்ன? வறுமை. ஓகேங்களா? அந்த ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான வறுமை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த அச்சம், வறுமை இதெல்லாம் நீங்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னா நம்முடைய விடுதலை நாள் தான். வியத்தகு இந்திய துணை கண்டம் அதையே வீருடன் பெற்றதோர் நாள். ஓகேங்களா? இந்திய துணை கண்டத்தை மற்ற நாடுகள்லாம் ஒரு வியப்புடன் பார்த்துச்சு. அந்த மாதிரி ஒரு வீறுனா வலிமை பெற்ற நாள் எது அப்படின்னா இந்திய துணை கண்டம் நம்முடைய விடுதலை நாளில் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியும் மிக கண்டம் முற்றும் கூட்டுறவு ஒன்றினால் வாழுமே அல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை. அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினால் கொண்டு சேர்ப்போம். ஓகே. குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியுமிக கண்டமுற்றும். ஓகேங்களா? ஒரு நாட்டில் பல வகையான குடிகள் வாழ்வாங்க, பல வகையான மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழ்வாங்க, பல வகையான இனங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழ்வாங்க. ஓகேங்களா? அப்படி வாழக்கூடியது தான் பல்வகை குவியுமிக கண்டமுற்றும். ஒரு நாட்டில் இத்தனை இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து கூட்டுறவு ஒன்றினால் வாழுமே அல்லாது கொடுமையினால் வாழ்வது இல்லை. ஓகேங்களா? ஒரு கூட்டு இணைப்பு ஓகேங்களா, ஒரு கூட்டு இணைப்பின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மக்கள் வந்து வாழ முடியும். கொடுமையால் வாழ்வதும் சாத்தியமே இல்லை. அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையில் அவரவர் உரிமை காத்து. ஓகேங்களா? ஒவ்வொருத்தர் மனசுலையும் நம்ம அடிமை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எண்ணாத வகையில் அவருக்கான உரிமைகளை நம்ம கொடுத்து ஆக்கிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினால் கொண்டு சேர்ப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு உரிமையை கொடுத்து அவங்களுக்குள்ளான ஒரு உறவினை அமைத்தும் நாளை வந்து விடுதலை நாளினை வந்து நம்ம என்ன பண்ணோம்? அன்பினால் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இந்த பாடல் வரிகளெல்லாம் கண்ணதாசன் அவர்கள் பாடியிருக்காரு. ஓகே, சொல் பொருள் பார்ப்போம். தட்டின்றி அப்படின்னா குறையின்றி அப்படிங்கிற பொருள் தரும். மூவாத அப்படின்னா மூப்படையாத என்ற பொருள் தரும். தலை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் விலங்கு. மிடிமை என்ற சொல்லுக்கான பொருள் வறுமை. காலமாங்கிழவன் அப்படின்னா காலம். ஓகேங்களா? காலம் அப்படிங்கிறது ஒரு தொன்மையானது, அதனால் வந்து காலத்தை வந்து கிழவன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
கண்ணதாசன் அவர்கள். மீன் அப்படின்னா விண்மீன். வதிப்பவர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வாழ்பவர் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு பார்ப்போம். வெண்முல்லை அப்படின்னா பண்புத்தொகை. ஓகேங்களா, வெண்முல்லை அப்படின்னா என்ன? பண்புத்தொகை. நிறம், சுவை, அளவு, வடிவம் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா அது பண்புத்தொகை. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நிறம் வருது. வெண்முல்லை அப்படின்னா வெள்ளையான முல்லை அப்படிங்கிற ஒரு நிறம் வர்றதுனால இது பண்புத்தொகை. அடுத்து மூவாத ஞாயிறு அப்படின்னா சொல்லுக்கான இலக்கண குறிப்பு எதிர்மறை பெயரச்சம். மூவாத அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் மூப்படையாத அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது ஒரு எதிர்மறையான பொருளை தருது. ஓகேங்களா, இந்த ஞாயிறு அப்படிங்கிறது பெயரச்சம். அதனால் மூவாத ஞாயிறு அப்படிங்கிறது எதிர்மறை பெயரச்சம். ஓகே, நெக்ஸ்ட் விடுதலை விடுதலை அப்படிங்கிறது அடுக்கு தொடர். ஓகேங்களா, விடுதலை விடுதலை அப்படிங்கிறது அடுக்கு தொடர். அதாவது அடுக்கு தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரித்தால் பொருள் தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். ஓகேங்களா, பிரித்தால் பொருள் தந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தரலை அப்படின்னா அது இரட்டை கிளவி. இப்போ கலகலை அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இதை பிரித்தோம்னா பொருள் தராது, அதனால இது இரட்டை கிளவி. இதை பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர். ஓகே, நெக்ஸ்ட் வதிப்பவர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா, இந்த வினையால் அணையும் பெயர் அப்படின்னா என்னன்னா வினைச்சொல் தன்மையாக மாறி வேற்றுமை உறுப்புகளை ஏற்காமலே மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும் பெயர் சொல் தான் வினையால் அணையும் பெயர். ஓகே, குடிகளும் மொழிகளும் இனங்களும் இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு எண்ணுமை. ஓகேங்களா, ஒரு சொல்லோட இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பட்டு வந்தால் அது எண்ணுமை. ஓகேங்களா, குடிகளும் மொழிகளும் இனங்களும் இந்த சொல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உம்முங்கிற அந்த சொல் என்ன ஆகுது அப்படின்னா வெளிப்பட்டு வருது. அதனால் இது எண்ணுமை அப்படிங்கிற இலக்கண குறிப்பின் கீழ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் காலக்கணிதம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக். இதையும் கண்ணதாசன் அவர்கள் தான் ஏற்றிருக்காரு. இது 10th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இந்த காலக்கணிதம் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, இந்த காலக்கணிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் என்ன டாப்பிக்கை பற்றி அவர் சொல்கிறார் அப்படின்னா கண்ணதாசன் கவிஞன் அப்படிங்கிறவன் யார், அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய குறிக்கோள் என்ன, அவன் எப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டிருப்பான், அதை பற்றியெல்லாம் சொல்கிறாரு. ஓகே, பார்ப்போம். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம், இவை சரியென்றால் இயம்புவதன் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக, செல்வர்தங்கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன், பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத் தேனை ஊர்ப்புறம் தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடன் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, இறந்த வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள், இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வன விலங்கல்லன், மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன், எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை, தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படிங்கிற இந்த வரிகளை கண்ணதாசன் பாடியிருக்காரு. ஓகே, இதற்கான அர்த்தங்களை பார்த்துருவோம். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன். ஓகேங்களா, இந்த கணிதம் அப்படின்னா ஜோசியம் அப்படிங்கிறது தான். ஓகே, கவிஞன் அப்படிங்கிறவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா எதிர்காலத்தை திட்டமிட்டு கூறக்கூடியவனாக இருப்பான். கருப்படு பொருளை உருப்பட வைப்பான். கருவாக விளங்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் தெளிவாக எடுத்துரைப்பவன் கவிஞன். ஓகே, புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். ஓகேங்களா, அதாவது புவியில் நானோர் புகழுடை தெய்வம். அந்த கவிஞன் பூமியில் பிறந்ததுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னா புகழ்ச்சி பெறுவதற்காக. ஓகேங்களா, பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். பொன்னை காட்டிலும் விலை மிகுந்தது என்ன அப்படின்னா என் செல்வம். கவிஞனுடைய செல்வம் என்ன? கவிதை. ஓகேங்களா, பொன்னை காட்டிலும் விலை மிகுந்தது கவிஞனுடைய கவிதை. இவை சரி என்றால் இயம்புவதின் தொழில்,
இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லக்கூடியது என்னுடைய தொழில். இதே அந்த ஒரு விஷயம் வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதை எதிர்ப்பது தான் என்னுடைய முதல் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. ஓகேங்களா? ஆக்கல் அழித்தல் அழித்தல். ஓகேங்களா? படைப்பு கடவுள் யார் அப்படின்னா பிரம்மன். காக்கும் கடவுள் யார் அப்படின்னா திருமால். அழிக்கும் கடவுள் யார் அப்படின்னா சிவன். ஓகேங்களா? இந்த மூணையுமே வந்து அறிஞ்சவங்க கடவுள்கள் தான். ஓகேங்களா? அதே போலவே கவிதையை படைப்பது, அதை மக்களுக்கு கொடுப்பது, அதில் ஏதேனும் பிழைகள் இருந்துச்சுன்னா அதை திருத்துவது, அதை அழித்து விட்டு திருத்துவது, இந்த மூன்றுமே நானும் செய்வேன். அதன் மூலமாக அவனும் யானுமே அறிந்தவை. கடவுளுக்கும் எனக்குமே மட்டுமே தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்குங்க. அறிக, தெரிந்து கொள் அப்படிங்கிறது. ஓகே. செல்வர் தங்கரையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். ஓகேங்களா? செல்வர்களோட அந்த செல்வருங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கையில் போய் நான் என்ன பண்ண மாட்டேன், சிறைப்படவே மாட்டேன். செல்வர் தன் கையில் சிறைப்பட மாட்டேன். ஓகே. பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பயக்க மாட்டேன். அரசாட்சி புரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செங்கோலுக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். ஓகேங்களா? பாசம் மிகுத்தேன், நான் பாசம் கொண்டவன், பற்றுதல் கொண்டவன், ஆசை தரக்கூடிய அனைத்தையுமே நான் வந்து என்ன பண்ணுவேன், பற்றுவேன், பிடிப்பேன். ஓகே. உண்டாயின் பிறர் உண்ண தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். ஓகேங்களா? என்கிட்ட நிறைய செல்வம் இருக்குது அப்படின்னா பிற மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் உண்ண நான் தருவேன். ஓகேங்களா? என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்படின்னா எமர் இல்லம் தட்டுவேன். என்னுடைய வீட்டுக்கு போயிடுவேன், என்னுடைய வீட்டுக்கதை போய் நான் தட்டுவேன். ஓகே. வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். ஓகேங்களா? வண்டாய் எழுந்து அந்த மலரில் போய் என்ன பண்ணும் அப்படின்னா வண்டு போய் அமரும். அதே போல் நான் அமருவேன். வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். ஓகேங்களா? வாய்ப்புற தேனை அதாவது வாயிலிருந்து வரக்கூடிய கவிதைகளை, வார்த்தைகளை பிறருக்கு விருந்தாக தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். ஓகேங்களா? முன் சென்ற கவிஞர்களான கம்பன், பாரதியார், பாரதிதாசன் இந்த மாதிரியான கவிஞர்கள் தன்னுடைய கவிதைகளை சொல்லாத விஷயங்களை நான் சொல்ல முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. நீங்கள் என்னை புகழ்ந்து பேசுகிறீங்களா, என் உடம்பு வந்து புல்லரிக்காது. என்னை நீங்கள் திட்டுறீங்களா, எனக்கு எதுவுமே நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். நான் எப்பயுமே நடுநிலைமையோடு தான் இருப்பேன். நீங்கள் புகழ்ந்தால் நான் என் உடல் வந்து புல்லரிக்காது, இகழ்ந்து பேசுனீங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து வருத்தப்பட மாட்டேன். வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள், இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. ஓகேங்களா? வளமார்ந்த கவிகளே, வாக்கு மூலங்கள் தருபவர்களே, இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. நான் இறந்த பின்னாடி எழுதுங்க தீர்ப்பு. நான் இருக்கும்போது நீங்கள் எழுதாதீங்க, நான் இறந்த பின்னாடி நீங்கள் தீர்ப்பு எழுதுங்க. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். ஓகேங்களா? கவிஞன் வந்து கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கு அல்லன். ஓகேங்களா? நான் வந்து ஒரு வனத்தில் வாழக்கூடிய, காட்டில் வாழக்கூடிய வனவிலங்கு அல்ல. மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். ஓகேங்களா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படிங்கிற கூற்றை கூறியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஓகே. மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். ஓகேங்களா? இந்த மாறக்கூடிய உலகின் மகத்துவத்தை அறிவேன். மாற்றம் மட்டும்தான் மானிடத்தினோட தத்துவமாக இருக்கணும். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகுமென் சாலை. ஒரு செயல் எது தீமை தரக்கூடியது, எது நன்மை தரக்கூடியது அப்படிங்கிறது தெரிஞ்சு ஏகுமென் சாலை, என்னுடைய பாதை வந்து அதை நோக்கி பயணிக்கும். ஓகேங்களா? நன்மையான விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லுவேன், தீமையான விஷயங்களை நான் வந்து சொல்ல மாட்டேன். தலைவர் மாறுவார் தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். தலைவர் அப்படின்னு மாறுவாங்க. ஓகேங்களா? ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அதில் கீழே ஒரு தலைவர் இருப்பார், அந்த தலைவர் மாறுவார். ஓகேங்களா? தர்பார் அப்படின்னாலும் அரசு. ஓகேங்களா? தர்பார்னா என்ன பொருள்னா அரசு. ஓகேங்களா? அரசு மாறும், அதன் கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் மாறுவாங்க. ஆனால் எது மாறவே மாறாது, தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம், அது மாறவே மாறாது. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது.
கொள்வோர் கொள்க. என்னை புகழ்ந்து பேசுறீங்களா பேசிக்கிங்க, குறைப்போர் குறைக்கிங்க, என்னை திட்டுறீங்களா நீங்கள் திட்டிக்கிங்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. உன் உள்வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என் உடம்பை என்ன பண்ணாது, தொடவே தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். ஓகேங்களா? அதாவது கவிஞன் அப்படிங்கிறவன் தான் முதல். ஓகேங்களா? இந்த உலகத்தில் முதல் யார் அப்படின்னா கவிஞன் தான். இந்த உலகத்தினோட முடிவும் யார், கவிஞன் தான். அந்த கவிஞன் உரைப்பது தான் இந்த நாட்டோட சட்டமாகவே இருக்கும் அப்படின்னு அழகுற சொல்கிறாரு கண்ணதாசன் அவர்கள். ஓகே, இந்த காலக்கணிதம் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் அப்படிங்கிற அந்த தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பாடல், கம்பன் எழுதிய பாடல். நதியின் பிழையன்று நறுப்புணலின்மை, அன்றே பதியின் பிழையன்று பயந்த நம்மை புறந்தான், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ, இதற்கு நீ இதற்கென்னை வெகுண்டதென்றான் அப்படிங்கிற இந்த வரிகளை பாடியவர் கம்பன். ஓகே, இதற்கான பொருள் பார்ப்போம். நதியின் பிழையன்று நறுப்புணல் என்பை. ஓகேங்களா? நதியின் பிழையன்று நறுப்புணல் என்பை. இந்த புனல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்னன்னா நீர். ஓகேங்களா? நதியில் வந்து நீர் இல்லாததுக்கு காரணம் என்ன? நதி கிடையாது. நதியில் வந்து நீர் இல்லை அப்படின்னா அது வந்து நதியோட பிழை கிடையாது, குற்றம் கிடையாது. அன்றே பதியின் பிழையன்று. ஓகேங்களா? பதி அப்படின்னா யாருன்னா தசரதன். ஓகேங்களா? பதி அப்படின்னா தசரதன். அந்த தசரத மன்னனோட பிழையும் கிடையாது. பயந்த நம்மை புறந்தான் மதியன் பிழையன்று. புறந்தான் அப்படின்னா யாரு? ராமனை புறந்தவள் கையேயி. ஓகேங்களா? மதியின் பிழையன்று, அந்த கையேயோட அறிவின் பிழையும் அல்ல. ஓகே, அடுத்து மகன் பிழையன்று, மகனே உன் பிழையும் அல்ல. மைந்த இலக்குவனே, மகனே இலக்குவனே விதியின் பிழையன்று. ஓகேங்களா? விதியின் பிழை நீ. ஓகேங்களா? விதியோட பிழை, இதற்கென்னை வெகுண்டதென்றால், இதற்கு போய் வெகுளலாமா அப்படிங்கிறதான் இந்த வரிக்கான பொருள். ஓகேங்களா? ஓகே, அதாவது இதற்கான பொருள் என்ன அப்படின்னா நதியில் வந்து நீர் இல்லாமல் இருக்கிறது வந்து நதியோட குற்றம் கிடையாது. ஓகேங்களா? தசரத மன்னனோட குற்றமும் கிடையாது, கையேயி அவங்களுடைய குற்றமும் கிடையாது, மகனோட குற்றமும் கிடையாது. லக்குவனே இது விதியோட குற்றம், விதியோட பிழை, அதற்கு போய் நம்ம வெகுளலாமா அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். ஓகே, நெக்ஸ்ட்டு, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? நதியின் வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. ஓகேங்களா? இந்த பாடல் வரிகளை வந்து அவர் எளிமைப்படுத்தியிருக்காரு. நதியின் பிழையன்று நறுப்புணலின்மை, அந்த பாடல் வரிகளை எளிமைப்படுத்தி எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா? இதனால தான் கண்ணதாசனை பழந்தமிழ் இலக்கியத்தின் சாரத்தை எல்லாம் தம் பாடல்களை எடுத்து கையாண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பலவுள் தெரிய. ஓகே, இதற்கான பார்த்துருவோம். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். ஓகேங்களா? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, புகழ்ந்தால் என் உடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. இதுதான் சரியான தொடர். ஓகே, அடுத்து வந்து மழை பொழிவு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வந்து பார்ப்போம். இதையும் கண்ணதாசன் அவர்கள் தான் இயற்றியிருக்காரு. இயேசு காவியத்தில் வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? எளிமையான வரிகள். நீங்கள் இதை படித்தாலே இதற்கான அர்த்தமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார், இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார், அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அற வேண்டும், புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார், அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் பாட்டி பிறரையும் பாட்டும் சண்டை சச்சரவு, தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு, தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. ஓகேங்களா? ஓகே, இயேசு காவியத்தின் மலைப்பொழிவு அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் தான் இது. ஓகே, இதற்கான பொருள் நம்ம பார்த்துருவோம்.
சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னால் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்குரியது, தலைவர்கள் அவர் என்றார். ஓகேங்களா, இயேசு பெருமான் சொல்கிறாரு, சாந்தம் அமைதி கொண்டவங்க தான் பேரு, ஓகேங்களா, ஒரு சிறப்பு பெற்றவங்க அப்படிங்கிற அந்த தத்துவத்தை சொல்கிறாரு. இந்த தாரணி முழுவதும், தாரணி அப்படின்னா என்னென்னா உலகம், இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்குரியது, இந்த உலகத்தின் தலைவர்கள் அவங்க தான் அப்படின்னு சொல்கிறார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். ஓகேங்களா, மாந்தர் அப்படின்னா மக்களோட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியது இந்த சாந்தம் தான். இந்த சாந்தம் தான் மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளக்கூடிய மகத்துவம். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓகேங்களா, இந்த உலகம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், ஜாதி மதம் இனம் மொழி எண்ணற்ற பேதங்கள், அதனால் இந்த உலகம் தள்ளாடுது. அதெல்லாம் தர்மம் எது தர்மமோ அதை ஒன்றை நம்பி அதன் வழி சென்றது பின்னாடி இந்த கலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலகம் எல்லாமே அடங்கிடும். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அற வேண்டும், புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். ஓகேங்களா, இந்த பொருளாதாரம் நம்ம செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை சரியான நேர்மையான வழியில் சேர்க்கணும். அறனீனும் இன்பமீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஓகேங்களா, அதாவது ஒரு செல்வத்தை நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா, அறனீனும் இன்பமீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். மற்ற யாருக்கும் எந்த தீங்கு விளைவிக்காமல் வரக்கூடிய பொருள் தான் அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். ஓகேங்களா, இந்த புவியில் ஒருத்தர் உயர்வானவர் ஒருத்தர் தாழ்வானவர் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லோரும் சமமானவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்வினையும் பெற வேண்டும். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார், இதுதான் பரிசு என்றார். ஓகேங்களா, இரக்கம் கொண்டவங்க பேறு பெற்றோர், சிறந்த மதிப்பு பெற்றோர் அப்படின்னு இயேசு பிரான் சொல்கிறாரு. அந்த மக்கள் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர். ஓகேங்களா, மற்றவருக்கு இரக்கத்தை காட்டுவதன் மூலியமாக அவர்கள் இறைவனோட இரக்கத்தை பெறுவாங்க. இதுதான் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். ஓகேங்களா, அந்த வாயும் வயிறும் ஒரு ஆசையில் போய் விழுந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே பாலைவனமாக மாறிடும். அதே ஐம்புலன்களையும் அடக்கி நம்ம தூய மனத்தில் வாழ நினைத்தால் நம் வாழ்க்கையே சோலைவனமாக மாறும். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. ஓகேங்களா, அதாவது சண்டை சச்சரவு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு மட்டுமே அது பிரச்சனையானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தமையும் வாட்டும் பிறரையும் வாட்டக்கூடிய சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. ஓகே, அதே போல பாருங்கள், சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட நாடு இது மற்றவங்க நாடு அப்படின்னு பேசிக்கூடிய அந்த பொய்யுறவும் பிரச்சனைகளை கொடுக்கும். இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலை அளவு. ஓகேங்களா, அதாவது நொடி பொழுதில் 1000 போட்டி இருக்குது. ஓகேங்களா, அதன் மூலியமாக எத்தனை வீண்கனவுகள் அடிக்கப்படுது. அவை இல்லாமல் அமைதி மனசை நம்ம அமைதிப்படுத்தணும் அப்படின்னாவே இதயம் மலை அளவு. ஓகேங்களா, ஓகே, இது இயேசு காவியத்தின் மலைப்பொழிவு அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் இதற்கான சொல்லும் பொருளும். சாந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் அமைதி, மகத்துவம் என்ற சொல்லுக்கான பொருள் சிறப்பு, பேதங்கள் என்ற சொல்லுக்கான பொருள் வேறுபாடுகள், தாரணி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் உலகம், தத்துவம் என்ற சொல்லுக்கான பொருள் உண்மை, இரக்கம் என்ற சொல்லுக்கான பொருள் கருணை. ஓகே, அடுத்து இதற்கு இருக்கக்கூடிய புக் பேக் பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை, சாந்தம், அமைதி. ஓகே, சாந்தம் கூட உடையவர்கள் டேஸ் முழுவதையும் பெறுவர், உலகம். ஓகேங்களா, அமைதியான அந்த பொறுமை குணத்தை கொண்டவர்கள் உலகம் முழுவதையும் வெல்வர். ஓகே, பிரித்தெழுதுக. மலை அளவு, மலை கூட்டல் அளவு, தன்னாடு, தன் கூட்டல் நாடு, இவை கூட்டல் இல்லாது, சேர்த்தெழுதுக. இவை இல்லாது அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஓகே, நம்ம பார்ட் 2 பார்த்துட்டோம். என்னென்னா அதாவது கண்ணதாசனுடைய அந்த பாடல் வரிகள், அதற்கான பொருள், அதில் இருக்கக்கூடிய புக் பேக்ஸு, அதற்கு தொடர்ந்த இலக்கண குறிப்பு எல்லாமே பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.